நாளைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா ரோகிணி மாமா வர்றாரு. கோலத்தில் வெல்கம் எழுதின விஜயா வந்து மீனாவை கொடுமைப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் என்ன வரலையே, மாமா எங்கே தான் இருப்பார் அப்படின்ட்டு இவங்க யோசிக்கிறாங்க. அவர் ஒன்றும் அமெரிக்காவிலேருந்து வரல, மலேசியாலேருந்து தான் வர்றாருன்னு முத்து சொல்லிகிட்டு இருக்காரு. உடனே போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துகிட்டு மீனாவை சொல்கிறாங்க. இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்களே, மாமா எங்கே இருக்காரோ தெரியலையே, எந்த ஆள் வருவாரோ வரமாட்டாரான்னு ரோகிணி மூஞ்சி அப்படியே வாடி போயிடுச்சு. மாமா எப்போ தான் வருவார், எங்கே தான் இருக்கார், கேட்டு சொல்லு அப்படின்ட்டு மாமனாரும் கேட்குறாரு. உடனே அந்த மாமனார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூங்காவனம் தான், வேறு யாரும் இல்லை. உடனே அவருக்கு ஃபோன் போட்டு எங்கேயா இருக்க, எப்போயா வந்து தொலைவான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இதுக்கு தான் காலையில் 5 மணிலேருந்தே உட்காந்துருக்கேன், இப்படிலாம் பில்டப் கொடுத்துட்டு வந்தால் தான் மலேசியாலேருந்து வரேன்னு நினச்சிப்பாங்க, கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படிங்கிறாரு. இதுக்கு மக்கள் என்ன கமெண்ட் சொல்லிட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணி மாட்டிக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், எப்போ அந்த எபிசோடு காட்டுவீங்கன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இவர் வந்து திருமதி செல்வத்தில் நடித்த பூங்காவனம், இவர் சூப்பராக நடிப்பார், இவர் எபிசோடில் இருக்கிறாங்க, கண்டிப்பாக எபிசோடு ஹிட் ஆகும்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.